ஒரு மிகப்பெரிய பழமையான மரம், அதோடைய கனிகள் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மரம் நல்லா படர்ந்து விரிஞ்சிருக்கும், பழமையான மரம். அந்த மரத்துக்கடியில ஒரு குழந்தை எப்பவுமே விளையாடிட்டு இருக்குமா, தவழ்ந்து விளையாடும், அதுல ஏறி விளையாடும், ஊஞ்சல் கட்டி விளையாடும். இந்த மரத்துக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தன்னோட குழந்தைய பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு, அவன் அந்த குழந்தை விளையாடுறது இல்ல. அங்க ஒரு நாள் சோகமா வந்து உட்காந்துது. என்ன ஆச்சு, நீ இப்பெல்லாம் விளையாடுறதே இல்ல? இல்ல, எனக்கு டாய்ஸ் எல்லாம் வேணும், ஆனா அதுக்கு அப்பா கிட்ட காசு இல்லன்னு சொல்லிட்டாங்க. அட, இதுக்கு போய் நீ சோகமா இருக்கியா? இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வித்து அந்த காசுல நீ வாங்கிக்கோயேன்னு சரிதான் சொல்லிட்டு கிடுகிடுன்னு எடுத்துட்டா போனா. வித்து வாங்கிட்டா, இந்த பக்கம் வரவே இல்ல. வருஷங்கள் போச்சு, அவன் நல்லா வளர்ந்துட்டான், சொந்தமா தொழில் தொடங்கினா. திடீர்னு மறுபடியும் சோகமா வந்து உட்காந்தான். என்னாச்சு இப்போ? இல்ல, நான் சொந்தமா கார்பெண்டிங் வேலை பண்றேன், அதுக்கு நிறைய மரங்கள் தேவைப்படுது, அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. அட, இதுக்கு போய் வருத்தப்படையா? எத்தனை பெரிய மரம், நானு எவ்வளவு பிரான்சஸ் இருக்கு, அந்த பிரான்சஸ் எல்லாம் நீ எடுத்துக்கோ. ஆனா ஒன்னே ஒண்ணு, என்னை சுத்தி சில மரக்கண்ணுகளை நட்டுடு பிளீஸ் அப்படின்னு. உடனே இவன் சந்தோஷமா எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு போனான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணான். ஆனா வரவும் இல்ல, மரம் நடவும் இல்ல. பல வருஷங்கள் உருண்டோடித்து மறுபடியும் வந்தான் சோகமா. என்னாச்சு இந்த வாட்டி அப்படின்னு. உடனே இல்ல, பெரிய ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கு எனக்கு, அது பண்ணணும்னா நிறைய எனக்கு மரம் தேவை, அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே இது சரி, என்ன மொத்தமாவே வெட்டி எடுத்துக்கோ, ஆனா இந்த வாட்டியாவது மேலும் சில மரக்கண்ணுகளை நட்டுடு பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபுல்லா ஆள் எடுத்துட்டு வந்து கம்ப்ளீட்டா அந்த மரத்தை எடுத்துட்டான். வேர் மட்டும் இருக்கு அடியில, மத்தது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். போனவன் தான் வரவே இல்ல. மறுபடியும் பல வருஷங்கள் ஆச்சு. ஒரு நாளைக்கு சோகமா வந்து உக்காந்தான். என்னப்பா ஆச்சு அப்படின்னு. உடனே, நான் யாருக்காக ஓடி உழைச்சேனோ எல்லாரும் என் உழைப்ப எடுத்துட்டாங்க, என் பணத்தை எடுத்துட்டாங்க, ஆனா என்ன அம்போன்னு விட்டுட்டாங்க, எனக்கு யாருமே இல்ல, இந்த தள்ளாத வயசுல என்னால முடியல அப்படின்னு. ஐயோ, நீ இப்படி இருக்கியே, சரி கொஞ்சம் படுத்து அப்படியே நிழல்ல படுத்துக்கோ, என்னோட மர நிழல்ல ஓரளவுக்கு கொஞ்சோண்டு தான் இருக்கு, உனக்கு குடுக்கறதுக்கு இன்னும் என்கிட்ட கனிகள் கூட வரலப்பா, இன்னும் அதுக்கு நேரம் இருக்கு. நான் உன்னை அதுக்குதான் அப்பவே சொன்னேன், நீ பக்கத்துல சில மரக்கண்களை நட்டுனா இத்தனை நேரம் உனக்கு உபயோகமா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு. அவன் கண்ணுல கண்ணீரோட கண்மூடி படுத்தவன் தான். அதுக்கப்புறம் எழுந்துக்கவே இல்லை. சில சமயங்கள் வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச பல விஷயங்களோட அருமை தெரியாம இருந்துடுறோம். அந்த நேர சந்தோஷத்துக்காக அதெல்லாம் அனுபவிச்சிடுறோமே தவிர, அதுக்கு பிரதி உபகாரமா நாம என்ன செஞ்சிருக்கோம் யோசனை பண்ணி பாருங்க. பல விஷயங்களை we are taking for granted. அது இல்லாம திரும்பவும் நாம அவங்களுக்கு செய்யணும். அது மனிதர்களாகட்டும், இயற்கையாகட்டும், இறைவனாகட்டும். நம்பிக்கை இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லன்னா விட்டுடுங்க.